ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான கொங்கு நாடு ஸ்டைலில் மட்டன் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, சூடான சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதுக்காக முதல்ல நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ மட்டனுக்கு சரியாக இருக்கும். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா. கசகசா குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அரிசி, நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி தான். 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அரிசி எதுக்காகனா குழம்பு நம்மளுக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது, அதனால தான் அரிசி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கு. இது கூட ஒரு 4 வரமிளகா. இந்த மிளகா நல்லா காரமாக இருக்கும், அதனால் 4 சேர்த்திருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்க மிளகா காரத்துக்கு தக்கன மாதிரி சேர்த்திக்கோங்க. கறிக்குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது வறுக்கும் போதே மனம் சூப்பராக வருங்க. ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு குழம்பு கிடைக்கும். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துற அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது, அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு அடிச்சிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்தி அரைக்க வேண்டியது தான். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் செலவாட்டி குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வெங்காயம் சேர்த்திட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸான பதத்துக்கு அடித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். நிறையா தண்ணி சேர்த்தும் போது நம்மளுக்கு மசாலா நல்லா அரைபடாது. பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மண்பானையில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் சுத்து கொழுப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கு. எலும்பு, சுத்து கொழுப்பு எல்லாமே சேர்த்தும் போது கறி குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தண்ணி சூடாயிடுச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். உப்பு இப்போ சேர்த்துறது வேண்டாம். இது நல்லா கொதி பிடிச்சி வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ மூடி போட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் போல் வேக வச்சிடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மட்டனும் ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். மசாலா சேர்த்திட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி எடுத்து சேர்த்திக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டனுக்கு முதல்ல உப்பு போடலை, இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டவே இருக்கட்டும் இந்த குழம்பு, ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் போட்டிருக்கும் போது நல்லா வேகும்போது நம்மளுக்கு கெட்டியாகிறதுக்கு பார்க்கும். இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது கொதிக்கும்போது வீட்டில் வரும் பாருங்கள், மனம் செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மட்டனில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே திரிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எப்படி அழகாக உடஞ்சி வருதுன்னு. இது எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் போல் ஆச்சுங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே இதை நீங்கள் குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகா பிச்சு போட்டு நல்லா வதக்கி எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். தாளித்து கொட்டும்போது வீடே கமகமன்னு இருக்குங்க. அப்படியே சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.